நம்மளோட ஃப்ரீ ஐசிஎஸ்சி வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் ரெகுலராக டெஸ்ட், டவுட் சால்விங், அப்டேட்ஸ், ஸ்டடி டிப்ஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின் வந்து எது அப்படின்னா, திருப்பியும் வந்து ஒரு ஃபோர்ஸ் லெசனை பேஸ் பண்ண ஒரு கொஷின் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் மீட்டர் ஸ்கேல், அது அவங்களே சொல்லிட்டாங்க. கரெக்டாக வந்து இட் இஸ் பேலன்ஸ்ட் அட் த மிடில் அப்படின்றது டயக்ராமில் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கரெக்டாக வந்து பிவெட்ஸ் அட் த சென்டர் ஓ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு வெயிட்டு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம்ஸ் ஜிஎஃப் கிராம் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து 250 கிராம் ஃபோர்ஸ். இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த கொஷின் ஆக்சுவலாக 4 செக்மெண்ட்டாக 4 கொஷினாக வந்திருக்கு. ஸோ இதில் வந்து டோட்டல் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்னா இதுதான் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? திஸ் இஸ் கிளாக் வைஸ். ஸோ இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் தான் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் வந்து ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் பாருங்கள். ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். கரெக்டாக? ஸோ ஃபோர்ஸ் வந்து என்னது? 150 கிராம் ஃபோர்ஸ் இன்டூ வாட் இஸ் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்? 40 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ வாட் வில் கம்? 150 இன்டூ 40, it will come as 6000 கிராம் ஃபோர்ஸ் சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஆன்டி கிளாக் வைஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the total clockwise moment. This is question number 2. டோட்டல் clockwise moment வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே தான். ஸோ திஸ் இஸ் clockwise இல்லையா? இந்த பக்கம் ரொட்டேஷன் கொடுக்குறது யார்? 250 கிராம்ஸ் தானே. ஸோ ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எங்கே என்ன வந்திருக்கும்? ஃபோர்ஸ் வந்து 250 கிராம் ஃபோர்ஸ், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து என்னது தெளிவாக இருக்க டயக்ராமில் 20 சென்டிமீட்டர். ஸோ இது வரைக்கும் யாருக்கும் பெரிய ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் 5000 கிராம் சென்டிமீட்டர். ஸோ நம்ம வந்து கிளாக் வைஸில் வந்து 5000ம், ஆன்டி கிளாக் வைஸில் வந்து 6000 கிராம் ஃபோர்ஸ் சென்டிமீட்டர் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் நான் சொன்னேன், ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் வந்து 6000 கிராம் ஃபோர்ஸ் சென்டிமீட்டர், கிளாக் வைஸ் மூமெண்ட் வந்து 5000 கிராம் ஃபோர்ஸ் சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகலை. ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து இந்த மீட்டர் ஸ்கேல் வந்து எந்த ஒரு மொமெண்ட்டும் இல்லாமல், மொமெண்ட்னா வந்து டேர்னிங், எந்த ஒரு டேர்னிங்குமே இல்லாமல் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு டேர்னிங் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ 6000 மைனஸ் 5000 இஸ் நத்திங் பட் 1000 கிராம் ஃபோர்ஸ் சென்டிமீட்டர். இதுதான் வந்து ரொட்டேஷனோட ஸ்ட்ரென்த். 1000 கிராம் ஃபோர்ஸ் சென்டிமீட்டர் தான் வந்து ரொட்டேஷனோட ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஸோ இது எந்த பக்கம் நகருது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். எந்த பக்கம் நகருது அப்படின்னு, எந்த பக்கம் அதிகமாக இருக்குது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அவர் ஃபோர்த் சப்டிவிஷன் கொஷின். The distance from O where 100 GF force weight should be properly balanced to meter rule அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆன்டி கிளாக் வைஸ் பக்கம் தான் வந்து ரொட்டேட் ஆகுது பை 1000 கிராம் ஃபோர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்ட்ரா 100 GF-ஐ இந்த சைடு தான் ஆட் பண்ணணும். கரெக்டாக? இந்த சைடு தான் ஆட் பண்ணணும். ஆனால் எந்த இடத்துல ஆட் பண்ணணும், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஓன்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம டின்னு வச்சுக்கலாம். ஓகே, now use the principle of moments. Principle of moments ஓட ஃபார்முலா என்ன? clockwise moments is equal to clockwise moment is equal to anti-clockwise moment. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்டி clockwise பக்கம் யார் யார் இருக்காங்க? ஆன்டி clockwise பக்கம் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க. அது யாருன்னா 150 into 40. இதை ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். clockwise-ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, clockwise-ல வந்து இப்போ ஆல்ரெடி இருக்கிறது யார்? 250 into 20 இருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ட்ராவாக வி ஆர் ஆடிங் 100 கிராம் ஃபோர்ஸ். சரி, 100 கிராம் ஃபோர்ஸ், ஆனால் எவ்வளோ தூரத்துலன்னு தெரியல. ஸோ டி அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ இந்த லைன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் பாருங்கள், 6000 வந்துருமா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5000 ப்ளஸ் 100 இன்டூ டி, 100 டி தான் வரும். கரெக்டாக? ஸோ 5000 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? 5000 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ 1000 வந்திருக்கும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? 1000 divided by 100, which is nothing but 10 centimeter. ஓகே, ஸோ உங்களுக்கு புதுசாக ஒரு வெயிட் கொடுத்துருக்காங்கல்ல 100 கிராம் ஃபோர்ஸ், அதை வந்து இங்கேருந்து 10 சென்டிமீட்டர், இது 20 சென்டிமீட்டர் இல்லையா, அதை விட பாதி தூரத்தில் இந்த இடத்துல நீங்கள் ஒரு 100 GF தொங்க விட்டீங்க அப்படின்னாலே the clockwise moment will be equal to anti-clockwise moment. So the meter scale will balance each other.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டரில் கொஷின்ஸ் வேணும், கொஷின்ஸ் தெரியணும், நியூமரிக்கல்ஸ் தெரியணும்னா கைண்ட்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ பாய்ஸ், நாளை சந்திப்போம்.